சாப்பிட்டுங்கம்மா. ஹாய் ஹலோ வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு முருகன் துணை சேனல். இன்றைக்கி மார்கழி மாதத்தோட 6வது நாள். நேற்று விளக்கு ஏற்றலை, அதில் ஒரு சின்ன காரணம். ஆனால் இன்றைக்கி காலையில் எழுந்திரிச்சி விளக்கு ஏற்றிட்டோம். சரிங்களா, வாங்க. விளக்கேற்றினது நான் கிடையாது, என்னோட வீட்டுக்காரா. ஆமாம், அவர் தான் விளக்கேற்றினார். அதை இப்போ உங்களுக்கு காமிக்க போகிறேன். வாங்க போய் பார்க்கலாம். ஆமாம் ஆமாம், பாயில் வாங்க. இந்த வீடியோவை முழுசாக பாருங்கள், சரிங்களா? ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். என்ன செய்ய சொல்லி இருக்கிறார் இன்று காலையில்? இன்று சனிக்கிழமை காலை 5ஆம் நாள். என்ன நடக்கிறது? சனிக்கிழமை 5வது நாள், இன்னைக்கு 6வது நாள். திங்கட்கிழமை தொடங்கிச்சு. ஓ ஆமாம், இது 6வது நாள். அப்போ 6வது நாள் என்ன பண்ணுறீங்க? போடுறோம். என்ன மாதம் அப்படின்னா மார்கழி மாதம். மார்கழி மாதத்துக்கு குளிரில் என்ன பண்ணுவாங்க, நாம் என்ன பண்ணுறோம் பார்த்தியா? நாம் சாமிக்கு விளக்கு போட்டு கும்பிட போகிறோம். ஏன் மார்கழி மாதத்தில் கும்பிட்றாங்க தெரியுமா உங்களுக்கு? காலையிலே இருந்துச்சு. இது இந்த பீடுடைய நாள்னு சொல்லுவாங்க. இந்த மழைலாம் பெஞ்சு ஒரு மாதிரி ஊரெல்லாம் ஒரு என்ன சொல்கிறது, சீசன் மாதிரி ஒரு நிறைய பேருக்கு உடம்பு சரியில்லாமாகும். அந்த மாதிரி இருக்கிறதால அதெல்லாம் விலகணும், யாருக்கும் துன்பம் வரக்கூடாது, நமக்கும் வரக்கூடாது அப்படின்னு வேண்டிக்கிட்டு டெய்லி காலையில் எழுந்துச்சி சாமி கும்பிடணும். சரியா? இதை நீங்களும் ஃபாலோ பண்ணுங்கள், நாங்களும் ஃபாலோ பண்ணுறோம். என்ன, நாங்கள் சுடு தண்ணி குளிக்கிறோம், முடிஞ்சால் நீங்கள் பச்சை தண்ணியில் குடிங்க. அப்போ தான் இன்னும் நல்லா சிலிர்ப்பாக இருக்கும் சாமி கும்பிடும்போது. ஓம் நமச்சிவாய. நான் ஒரு தீக்குச்சியில் 3 தான் ஏற்ற முடியுதுனால என் மனைவியாக இருந்தால் 5 விளக்குமே ஏற்றிடுவா. அது திறமைக்கு ஈடு ஏறல, பார்த்துக்குங்க. நான் தெரியுதுன்னா நீ முதல்ல கேமரா ஆன் பண்ணியிருக்கிறியா? இல்லை, தலை இது வரைக்கும் தெரியுது. அதெல்லாம் தெரியுது, நீ சேர்த்து கவர் பண்ணுற. எங்கே தான் காமிச்சிட்டு இருந்தீங்க அதை சொல்லுங்கள். மார்கழி திங்கள் அல்லவா, மதி கொஞ்சம் நாள் அல்லவா, முருகா முருகா ஓம் முருகா ஓம் முருகா ஓம். ஸ்ரீராம ஜெயம். ரீசெண்ட் டைமில் ஸ்ரீராம ஜெயம் பழசு மறந்துட்டோம், மறுபடியும் ஸ்ரீராமா ராமான்னு கூப்பிட்டுருக்குறோம். ஆனால் எப்பயுமே நம்ம விட முடியாத ஒரு தெய்வம் திருச்செந்தூர், திருத்தணி, வடபழனி. குண்டு இருக்கும் இடமெல்லாம் குமரன் இருக்கும் இடம்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த கடவுள் தான் எங்கள் ஃபேவரட். சிவன் மேலே, முருகன் எங்கள் அண்ணன் அதுக்கு மேலே வச்சுட்டு வரும். முருகா வருவாய் தலைவா. சூப்பர் ஸ்டார் வத்தி பெட்டி இல்லாமலே பற்ற வைக்கிறாரு. நம்ம வத்தி பெட்டி வச்சு பாஸ்பரஸ் வச்சே பற்ற வைக்க முடியல. எப்படி பாருங்க, சூடும் சரியில்லை. வத்தி குச்சி பத்திக்காதுடா அப்படின்னுவாங்களா? சாமி கும்பிடும்போது பாட்டை பாரு இந்த பையனுக்கு. வத்தி குச்சி உரசனாதான் பத்தம், அது பாட்டு கிடையாது, அது தத்துவம். புரியுதா? எடுங்க. சாமி கும்பிடும்போது பையனாகும். பையன் பின்ன பையன் இல்லாம தெய்வமே இவங்களுக்குலாம் நல்ல புத்தி கூட. கணவனை கண் கண்ட தெய்வம், கணவன் கண் கண்ட தெய்வம். அதனாலதான் வாடா போடா சொல்லுவாங்க. கும்பிட்டு வணங்க மாட்டேன்றாங்க, ஒரு ஆசீர்வாதம் வாங்க மாட்டேன்றாங்க. சரி வாங்கிட்டு போன்றாங்க, என்ன பண்றது? குருவாயூருக்கு வாருங்கள், கண்ணனை அங்கு பாருங்கள். எங்க குருவாயூர்? இது இந்த சவுண்டுக்கு நாராயண 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 நாராயண. எங்கேயோ ஓடுற பாட்டுக்கு நம்மள்ட்ட காப்பிரைட் கிளைம் கேட்பாங்க வீடியோ போட்டோம்னா.
கண்டென்ட் கிளைமர். இது வந்து நாங்கள் வீட்டில் விளக்கு ஏற்றும் போது வெளியில் பாட்டு ஓடிக்கிட்டு இருக்குது. இதுக்கு எங்களுக்கும் சம்மந்தம் இல்லை. நாங்கள் எந்த பாட்டையும் பேக்ரவுண்டில் போடலை, ஞாபகம் வச்சுக்க. ஃபுல்லாக காட்டுங்க. வந்து வீட்டு வாசலில் பூ வைக்கிறாங்க. ஏன் அங்கேருந்து அப்படி எடுத்தீங்கன்னா சொல்லுங்கள். காலையில் அப்படி எழுதி போட்டுட்டேன் வீடியோ எடுக்கிறதுக்காக. அழுக்கி தேய்ச்சிட்டு கொஞ்சம் லேட்டாக ஆகிடுச்சி தான், எந்திரிக்கவே முடியல. இப்படியே எழுந்தாச்சு, விளக்கும் போட்டாச்சு. பாட்டு சவுண்டு வேறு பயங்கரமாக கேட்குது. நம்ம அப்படியே பேசி போடவே முடியல ஓனாகவே. என்ன பண்ணுறது, கிளைம் கொடுத்துருவாங்களே. வேல் முருகா இந்தாங்க ஆரதி காட்டுறீங்களா? வேல் முருகா மீனாட்சி காமாட்சி கருணை கடலே சாய்பாபா எல்லா பணியும் கும்பிட்றப்பா. நாராயணா நாராயணா நாராயணா. இருங்க எங்க கூட. என்னங்க பண்ணுறீங்க? நானா நீங்கள் தான் படுத்துக்கிட்டு ஜாலியாக வீடியோ பார்த்துட்ருக்கோம். வேற என்ன? விளக்கு போட்டாச்சு, உடனே தூங்க முடியாதுன்னு என்ன வேலை பண்ணுறாரு பார்த்தீங்களா நீங்கள்? சாரி, டெய்லி ஏதாவது ஒரு டாபிக் வச்சு மார்கழி மாதம் பேசணும் அப்படின்னு நினச்சோம். பட்டு இன்றைக்கி முடியல. நாளைக்கு கண்டிப்பாக மார்கழி மாதத்தோட யூஸ்ஃபுல்லான டாப்பிக்கை எடுத்து கண்டிப்பாக நாளைக்கு வீடியோஸ் போடும்போது அந்த டாபிக் பற்றியும் பேசி வீடியோஸ் போடுறோம். உங்களுக்கு ஏதாவது பேசணும், கருத்து ஏதாவது சொல்லணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மார்கழி மாதத்தை பற்றி நீங்கள் கருத்து சொல்லுங்கள். அதை பற்றி ஏதாவது நாங்கள் வீடியோ போடுறோம் கண்டிப்பாக, சரிங்களா? ஏன்னா உங்களோட மனசில் கண்டிப்பாக ஏதாவது ஒன்று இருக்கும், அதை சொல்லணும்னு தோணும். அதை எப்படி வெளிப்படுத்துறதுங்க மூலமாக இந்த மாதிரி யூடியூபர்ஸ் மூலமாக கூட நீங்கள் உங்களோட கருத்துக்களை நல்ல நல்ல கருத்துக்களை வந்து யூடியூபர்ஸ் மூலமாக கூட வெளிப்படுத்திக்கலாம், சரிங்களா? அதனால் மறக்காமல் மார்கழி மாதத்தை பற்றி தான் இந்த மாதம் ஃபுல்லாகவே மார்கழி மாதத்தை பற்றின வீடியோஸ் தான் வரும். ஸோ அதனால் உங்களுக்கான கருத்துக்கள் மார்கழி மாதத்தில் இப்படி இருக்கலாம், அப்படி இருக்கலாம், இந்த மாதிரி பண்ணலாம், இதை பண்ணக்கூடாது, அந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கும். அந்த மாதிரி விஷயங்களெல்லாம் என்ன பண்ணுறீங்கன்னா உங்களால் மற்றவங்கள்ட்ட சொல்ல முடியாத கருத்துக்களை எங்கள்கிட்ட சொல்லுங்கள். நாங்கள் கண்டிப்பாக உங்களோட நேம் போட்டு ஷேர் பண்ணுறோம். இதை நான் ஒவ்வொரு முறையும் ஒவ்வொரு வீடியோவில் சொல்லிகிட்ருக்கேன். பட் எனக்கு லைக்கே விழுகாது, கமெண்ட் எப்படி வரும்? அதுவே பெரியதாக இருக்குது. இருந்தாலும் பரவாயில்ல, அப்படி ஒரு கமெண்டோ 2 கமெண்டோ மூவ் பண்ணி போவோம். கண்டிப்பாக பிடிச்சவங்க கமெண்ட் பண்ணுங்கள். அதுக்கு தகுந்த மாதிரி வீடியோஸை கண்டிப்பாக நாங்கள் கொடுக்குறோம், சரிங்களா? ஏன்னா இப்போ தானே நாங்கள் ஒவ்வொன்றா லேர்ன் பண்ணிகிட்ருக்கோம். லேர்ன் பண்ணி தான் ஒன்று நம்ம வர முடியும். ஏன்னா குழந்த பிறந்த உடனே அப்படியே வந்து கல்யாணம் ஆகி குழந்தை பெற்றுக்க முடியாதுல்ல. குழந்த பிறக்கணும், அதை வளர்க்கணும், அது நடக்கணும், முட்டி போடணும், ஒன்றொன்னா கற்றுக்கணும். ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட், எல்கேஜி, இப்போ ப்ரீகேஜி வந்துருச்சு, பால்வாடி, ப்ரீகேஜி, அந்த மாதிரி தானே போகுது. ஸோ அதே மாதிரி தான் யூடியூப்லேயும் நம்ம அப்படி தான் கற்றுட்ருக்கோம். சாரி, நிறையா பேர் ரொம்ப பேடாக பேசுவாங்க. ஸோ அதெல்லாம் இக்னோர் பண்ணிட்டு தான் இதில் வர முடியும், சரிங்களா? எங்களால் முடிஞ்சது நல்ல நல்ல வீடியோஸாக கொடுக்குறோம். எங்களுக்கான சப்போர்ட்டை நீங்கள் கண்டிப்பாக கொடுங்க. வீடியோஸ் பாருங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களோட நேம் போட்டு நாங்கள் உங்களோட கருத்துக்களை அழகாக பதிவிடுறோம், சரிங்களா? ரொம்ப நன்றி. வீடியோஸ் எது வரைக்குமே பார்த்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. இனிமேலும் உங்களோட சப்போர்ட்டை கண்டிப்பாக எங்களுக்கு கொடுங்க, சரிங்களா? பேடாக பேசுகிற பேட் பாய்ஸ் நண்பர்களே உங்களுக்கு தான், சரிங்களா? எங்களோட வீடியோஸை ஃபுல்லாக போய் பாருங்கள். எங்களோட வீடியோஸில் உங்களுக்கு ஏதாவது டிஃப்ரெண்ட்டாக உங்களை கஷ்டப்படுத்துகிற மாதிரி, காயப்படுத்துகிற மாதிரி வீடியோஸ் இருக்கான்னு பாருங்கள். அப்புறம் பேடாக பேசுகிறதெல்லாம் பேசுங்க, சரிங்களா? உங்களோட கமெண்ட் எல்லாம் எனக்கு மட்டும்தான் விசிபிள் ஆகும், பேடாக போடுறவங்க கமெண்ட்ஸ் எல்லாம், சரிங்களா? ஏன்னா ஸ்டுடியோவில் வந்துடும், மற்றவங்களுக்கு உங்களோட கமெண்ட்ஸ் காட்டாது. தயவு செஞ்சு நல்ல கமெண்ட்டாக போடுங்க, ஓகே? தேங்க்யூ ஸோ மச் நண்பர்களே.
இனிமேலும் உங்களோட சப்போர்ட் இருக்குன்னு நாங்கள் நம்புகிறோம். கண்டிப்பாக உங்களோட சப்போர்ட் வேணும். உங்களோட சப்போர்ட் இருந்தால் தான் நாங்கள் அடுத்தடுத்த ஸ்டெப் மூவ் பண்ணி போக முடியும். எங்களால் முடிஞ்ச நல்ல விஷயங்களை நாங்கள் மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுறோம், மற்றவங்களுக்கு செய்கிறோம். சரிங்களா? ரொம்ப நன்றி, ரொம்ப நன்றி, ரொம்ப நன்றி. இதே மாதிரி அடுத்தடுத்த வீடியோவும் பாருங்கள், ஷார்ட்ஸ் வீடியோவும் பாருங்கள். சரிங்களா? தேங்க்யூ ஸோ மச். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்மளோட ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் எல்லாருக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. அவங்களையும் மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணி விட்டால் தான் நம்மளோட சேனல் வந்து எல்லாருக்குமே ஸ்ப்ரெட் ஆகும். அதே மாதிரி எல்லாருமே லைக் பண்ணுவாங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அந்த பெல் பட்டனை டச் பண்ணுங்க. ஆமாம் நண்பர்களே, தயவு செஞ்சு உங்களுக்காக தான் வீடியோ போடுறோம். வீடியோ பாருங்க நண்பர்களே. இதில் குற்றம் குறைகள் ஏதாவது இருந்தால் உடனே எங்களுக்கு கமெண்ட்ல சொல்லுங்க. சொல்ல வேண்டிய கருத்தை கரெக்டாக சொல்லுங்க. சரிங்களா? சரியா? பெல் பட்டனை அழுத்துனீங்கன்னா தான் நோட்டிஃபிகேஷன் வரும். நாங்கள் போடுற வீடியோ உங்களை வந்து சேரும். குறுக்க நெடுக்க கண்ணாடியில் தெரியுன்றது தெரியாமல் கூட ஒருத்தன் வந்து போயிட்டுருக்குறான். சரிங்களா? அதை நீங்கள் அந்த ஃப்ளோவில் பார்த்துக்குங்க. அது யாருங்க? பை பாய். ஐயோ, என்